அஸ்ட்ரோ 6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆணி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருக்குது. ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6வது மாதம் தான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜூன் மாதம் அப்படின்னாலே ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கும் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 மாதமாக லீவ் விட்டு குழந்தைகள் எல்லாருமே வீட்டில் இருந்திருப்பாங்க. இனிமேல் குழந்தைகளோட கல்வி அப்படின்னு தினசரி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் அப்படிங்கிறது எழும். குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெற்றோர்களுக்கெல்லாம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய கால புருஷ தத்துவத்தின்படி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துருவோம். நம்ம சூரியன் ரிஷப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகுதான் மிதுன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறாரு. புதன் ரிஷப ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் ரிஷபத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இந்த ஜூன் மாதம் இருக்குது. மிருகசிரிஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் அதை ஆழ்ந்து யோசித்து முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீங்க. மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் செய்வீங்க இந்த மாதத்தில். ஆனால் அவசரமாக செயல்படுவது கூட சில கடினமான பணிகளை கெடுத்துடும். அதனால் அவசரப்படுவதை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்துக்குங்க. உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் வேலையில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இந்த ஜூன் மாதம். வெளிநாட்டு ஊடகங்கள் மூலம் உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத வெற்றி, தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் லட்சியமும் உங்களுடைய கனவும் இந்த மாதத்தில் நிறைவேறும். நீண்ட நாட்களாக போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு கடினமான சவால்கள் நிறைந்த மாதமாக தான் இருக்கும். ராகு 10ஆம் வீட்டிலையும், கேது 4ஆம் வீட்டிலையும் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. வீட்டின் சூழ்நிலை அப்படிங்கிறது சற்று நிலையற்றதாக இருக்கும். ஏன்னா வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னு அமைதியின்மை அப்படிங்கிறது ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்காது. எனவே கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் இந்த மாதத்தில் தேவைப்படும். உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன், குரு, புதன், சூரியனோடு சேர்ந்து 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது வரும். நெருங்கிய உறவுகளிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். திருமணமானவர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 12ஆம் வீட்டில், அதுவும் சுக்கிரன் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால பதற்றம் அப்படிங்கிறது வரும். குடும்ப உறுப்பினர்களோட அதிகப்படியான குறுக்கீடு உங்களுடைய இருவருக்கு இடையில இருக்கிறதால பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுல முக்கிய பங்கு வகுப்பார். உங்களுடைய வருமானத்தையும் அதிகரித்து கொடுக்க போகிறாரு. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய தினசரி வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி உங்களுடைய 12ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன், குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாய் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதாலையும், சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறதாலையும் சில உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் வரும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இவற்றை சரியான நேரத்தில் கவனிக்கலை அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது பெரிதாகலாம். அதனால் சிறு பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறது எடுத்துக்குங்க மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே. இந்த ஜூன் மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் பல வகையிலையும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தரக்கூடியதாக தான் இருக்குது.
சுக்கிரன் புதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறதால மங்கள காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இல்லத்தில் வேலையில் அதிர்ஷ்டமும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றமும் தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம். பணவரவு அப்படிங்கிறது அதிகரித்தாலும் செலவுகளும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்கால திட்டமிடல் செய்கிறதுக்கு இது ஒரு ஏற்ற மாதம். இந்த மாதத்தில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது. மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. காதல் விஷயத்தில் நல்ல புரிதல் அப்படிங்கிறது உருவாகக்கூடும். இனிமேல் திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜூன் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. தற்போதைய உடல்நல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த உறவு அப்படிங்கிறது நேர்மறையாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. திருமணமானவங்கள்லாம் நல்ல புரிதலுக்கான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை குடும்பத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் கணவன் மனைவி இருவரும் பேசி தீர்த்து அதனோட நன்மை தீமைகளை எல்லாத்தையும் ஆராய்ந்து அதன் பிறகு தான் நல்ல முடிவெடுக்கணும். இந்த மாதத்தில் தொலைதூர பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. நிதிநிலை அப்படிங்கிறது உங்களுடைய சேமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் செலவுகளும் இந்த மாதத்தில் அந்த அளவு இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளோட கல்விக்காக அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடம்பர செலவுகளும் மனைவிக்கான செலவுகளும் வழக்கத்திற்கு மாறான உடல்நல பிரச்சனைகளுக்காகவும் இந்த மாதத்தில் செலவு செய்வீங்க. கடந்த கால முதலீடுகள் கொண்டு இந்த மாதத்தில் நீங்கள் சமாளிக்கலாம். பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது தான் இது ஒரு பொருத்தமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். முதலீடு செய்கிறதுக்கு அரசாங்கத்தின் மூலம்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையை தக்க வைக்கிறதுக்கே நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம். வேலையில் இருக்கும் போட்டியாளர்கள்லாம் உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். புதிய தொழில் செய்கிறதுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது உண்டாகும். இந்த மாதத்தில் வெளிநாட்டிலிருந்து வரவர்கள்லாம் சரியான வாழ்க்கை பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை முதலீடு செய்கிறது தான் நல்லது. சக பெண் ஊழியர்களால் இந்த மாதம் சக பெண் ஊழியர்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க. வேலையில் புதுமையான யுக்திகளை கையாளுவதில் வல்லவர்கள் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே. புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. மாணவர்கள்லாம் கல்வியில் முயற்சி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த இடையூறும் இருக்காது. பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களோ அந்தளவு பிள்ளைகளும் படிக்கணும் அப்படிங்கிற லட்சியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா படிப்பில் எந்த விதமான மாற்றங்களும் உங்களுக்கு வராது. ஞாபக சக்தி அப்படிங்கிறது வச்சுக்கிறதுக்கு தியானம் நேர்மறை ஆற்றலை அதிகம் வளர்த்துக்கணும். மாணவர்கள் எல்லாமே போட்டித் தேர்வுகளெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் சிறப்பாகவே செயல்படுவீங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த அளவு கடுமையாக உழைக்கணும். ஓய்வில்லாத கடின உழைப்பு உங்களுக்கு உடல் அசதியையும் சோர்வையை ஏற்படுத்தலாம். எந்த அளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவு கூலி அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வந்தீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மிதனராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் கவனமாக இருக்கணும்.